ஹலோ மக்களே, உங்கள் விஜய் எல்லாரா ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டு இப்போ நம்ம டே 9 இருக்கும். 8 days ரொம்ப நல்லாவே போச்சு. இன்னைக்கு லாஸ்ட் டே. வாங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேரில் பேசுவோம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் பாபு. நாகலட்சுமி. எத்தனை வருஷமாக வீட்டில் கொலு வச்சுட்ருக்கீங்கம்மா? நாங்கள் ஒரு 25 வருஷமாக கொலு வச்சுட்டோம். கொலு முறையாக வைக்கிறவங்களுக்கு எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இது கொலு வச்சா குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது பரம்பரையாக வர்றது. அவங்கவுங்க வீட்டில் பழக்கம் இருந்தால் வைப்பாங்க, இல்லைனா வைக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றிம்மா. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? இல்லை மேம். ஓகே, இந்த வாட்டி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோடு இணைந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த நவராத்திரி கொலு கொண்டாட்டத்தை. அதனால் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. கடலூர் ஜிஆர்டி மற்றும் ஜேவிஎஸ் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. அத்தனை எட்ட பேசுவோம். வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? சரோஜினி. என் பேர் ஜெயலக்ஷ்மி. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் 5 வருஷம் எங்கள் மாமியாருக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் விட்டாச்சு. இப்போ ஒரு 5 வருஷம் பேத்தி ஏற்பட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு. கொலு வைக்கிறதால என்ன சிறப்புகள் இருக்குமா? அந்த அம்மாவை வேண்டிக்கினா எல்லாருக்கும் நல்லது, குடும்பத்துக்கு சுபேட்சம், உலகத்துக்கு நல்லது. நல்லா பெண்களுக்கு தாமலம் கொடுக்குது, நல்லா சுபநாரியம் நடக்கிறது நல்லது. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்கள் சந்திச்சதுலையும் மகிழ்ச்சி. கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோடு இணைந்து ஜேவிஎஸ் டிவி நவராத்திரி கொலு திருவிழா கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? இந்திரா. கேரா இந்திரா. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்கம்மா? நாங்கள் 30 வருஷமாக. எத்தனை படிகள் வச்சுருக்கீங்கம்மா? 5 படி வச்சுருக்கேன். படிகள் இருக்க சிறப்புகளை சொல்லுங்களேன். படிகளின் சிறப்புனா இது இல்லை, எனக்கு அதெல்லாம் அவ்வளோதுங்க. உங்கள் படிகள் நீங்கள் வச்சுருக்க கடவுள் பொம்மைகளை பற்றி சொல்லுங்கம்மா. அதான் பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மின்ட்டு வைப்போம். அங்கே சீனிவாசர் தாயார், கண்ணன், பார்த்தசாரதி, திருவல்லிக்கணி பார்த்தசாரதி தாயார், அதெல்லாம் நம்ம குலதெய்வம் எங்களுக்கு. பார்த்தசாரதி எல்லாம் அதெல்லாம் முதல்ல வச்சு இது பண்ணுறது. தசாவதாரம் ஒரு படி, அதே போல் எல்லாமே பொம்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக சிறப்பாக வைக்கிறது. ரொம்ப நன்றிம்மா. இப்போ கொலு வைக்கிறதால என்ன நல்லதெல்லாம் இருக்குமா? ஆனால் வீடு நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு அவசரம் கொலு வைக்கிறது. அது வாயாக வச்சுன்னு வரோம், விடாமல் வைக்கணும், அதை பழக்கத்தை விடக்கூடாதுன்னு நமக்கு முடிஞ்சதை பிரசாதம் ஏதாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணிடுறது. ஓகேம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சதுலேயும் மகிழ்ச்சி. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோட இணைந்து இந்த நவராத்திரி கொலு கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு.
ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? வாசுகி. எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கீங்க? 17 வருஷமாக வைக்கிறோம். எத்தனை படிகள் வச்சுருக்கீங்கம்மா? 9 படி. கொலு வைக்கிறதால என்ன நல்லது வரும்? வருஷம் இருக்க மேன்மை வந்துட்டு வரும். அதை வச்சதால மேலும் உயர்ந்துட்டுருக்கீங்க. கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களை சந்திச்சதுலையும் மகிழ்ச்சி. ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா ஜுவல்லரி? எங்கள் மருமக வாங்குவாங்க, வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் அங்கே தான் வாங்குவாங்க. இந்த கலசம்லாம் அங்கே தான் வாங்கிட்டு வந்து, வெள்ளி கலசம்லாம். அது ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணாதாம்மா? உங்கள் கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிம்மா. மறுபடியும் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ நிறையா ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோடு இணைந்து இந்த நவராத்திரி கொலு திருவிழா கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்த நேர்கள் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? தர்ஷன். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th. உங்கள் பேர்? சாந்தி. ஜெயலட்சுமி. வேல்முருகன். அனிதா ராஜ். பத்மநாபன். கொலு எத்தனை படி கணக்கில் வச்சுருக்கீங்க இந்த வாட்டி? 5 படி. 5 படிகளை பற்றின சிறப்புகள் தெரியுமா? முதல் படியில் வந்து ஓர் இனங்கள் வந்து வச்சுருப்போம், மரம் செடி கொடி அந்த மாதிரி. 2வது படியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகான்கள் தான் வச்சுருப்போம். புத்தர், புத்தர், அனுமான் அந்த மாதிரி வச்சுருப்போம். 3வது படியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து இதுதான் வச்சுருப்போம். பொம்மைங்க வந்து எது மாதிரி ட்ராமா தான் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுருப்போம். இப்போ இந்த 3வது படியில் வந்து கல்யாண செட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்தாண்ட பக்கம் வந்து சீதா வந்து ராமர் வந்து அனுமான்கிட்ட மோதிரம் கொடுக்க சொல்லியிருப்பார். ராவணன் கடத்தின்னு போயிருக்கும் போது அந்த சீன் வந்து அங்கே இருக்குது. மேலே வந்து தசாவதாரங்கள் இருக்குது. ராமரோட பெருமாளோட அம்சங்கள் தான் அவதாரங்கள். அதுக்கு மேலே வந்து மூர்த்திகள் இருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க தம்பி. உங்கள் பேர் என்ன? தீப்சிகா. என்ன படிச்சிருக்கீங்க? 11th standard. 11th standard. ஓகே. இப்போ ஒரு பாட்டு பாடுறீங்களா, இல்லை ஸ்லோகன் ஏதாவது? நான் இப்போ பெருமாள் பாட்டு தான் பாட போகிறேன், அதான் எனக்கு தெரியும். ஹே முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். ஹே முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். நந்தநந்தன ராதே ஷாம் நவநீத ஜோரா ராதே ஷாம். நந்தநந்தன ராதே ஷாம் நவநீத ஜோரா ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். பக்த வச்சல ராதே ஷாம் பாகவத பிரியா ராதே ஷாம். பக்த வச்சல ராதே ஷாம் பாகவத பிரியா ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். ஸ்ரீனிவாச ராதே ஷாம் ஸ்ரீ வெங்கடேச ராதே ஷாம். ஸ்ரீனிவாச ராதே ஷாம் ஸ்ரீ வெங்கடேச ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். பாண்டுரங்கா ராதே ஷாம் பண்டரிநாத ராதே ஷாம். பாண்டுரங்கா ராதே ஷாம் பண்டரிநாத ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். ஹே முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். ஹே முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். ராதே கிருஷ்ணா ராதே ஷாம். நன்றி. ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க தம்பி, நன்றி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோட இணைந்து நவராத்திரி கொலு கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு.
கடலூர் ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. நேர்கள்கிட்ட பேசுவோம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? குருராஜன். உங்கள் பேர் விமலா. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த காலத்துலலாம் இன்னும் நல்லா கிராண்டாக வைப்பாங்க. நடுவில் எங்கள் மாமனார் கொஞ்சம் ஏஜ் அதனால் கொஞ்சமாக வச்சாங்க. அப்புறம் நான் கல்யாணம் ஆன வந்ததுலேருந்து சரி நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கொலு வச்சுருக்கோங்க. முறையாக கொலு வைக்கிறவங்களுக்கு எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அதாவது அவங்கவுங்க இஷ்டம் இல்லையா, ஏன்னா நிறைய பேர் வெளியூர் அப்போனா வேலையில் போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ஆனால் வச்சா நல்லது, நமக்கு நேர்மறை மனப்பான்மை வருது, எனர்ஜி கிடைக்குது, ஒரு சக்தி கிடைக்குது, எல்லாம் நல்லதாக நடக்கணும் ஒரு இதுதான். ஓகே, கொலுவுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அருள்வாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தரும் மேனி அம்மா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம். நாம் மணக்க பாடி நின்றால் நாணம் வளர்ப்பாய், பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பால் எங்கள் உள்ள கோயிலிலே உறங்கியிருப்பாள். கள்ளமெல்லாம் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோண்டும் கலைமகள் வேண்டும் வரம் தரும் தேவினி. நான் முகநாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றும் தேவினி. வானவர் கமுதே தேனவர் சிந்தும் கான மனோகரி கல்யாணி. அருள்வாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தரும் மேனி அம்மா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். ரொம்ப நன்றிம்மா, உங்கள் பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோட இணைந்து இந்த நவராத்திரி கொலு கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. நேர்கள்கிட்ட பேசுவோம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். என் பேர் ஜெயசுதா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சிமா. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா 1996 வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 29 வருஷம் அது. ரொம்ப சிறப்புப்பா. எத்தனை படிகள் வச்சுருக்கீங்க? படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண 3 படி ஃபஸ்ட் வருஷம். ஆனால் போக போக என்னாச்சுன்னா அப்படியே ஏறி 11 படிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 படி வச்சேன். இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 29 வருஷம் அது. இன்றைக்கி இடம் சுருக்கமாக இருக்காதுல்ல, நான் படித்தேன். ஏன்னா படி என்பது ஏறணும், வாழ்க்கை என்பது ஏறணும், வாழ்க்கை என்பது குறையக்கூடாது. சரிங்களா? முக்கியத்துவம்னா நம்ம கூட வந்தாங்கள்ல அக்கா தங்கச்சி அம்மா அப்பா யாருமே இந்த கொலு வைக்கும் போது உருவெடுக்கணும், லைவ். அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்திடுவாங்க. ஏன்னா ஆரம்பித்தது யாருன்னா அவங்க தான் ஆரம்பித்தாங்க. இது பாரம்பரியம். அதே மாதிரி அந்த படி வைக்கும் போது நான் பசங்கள்கிட்ட என்ன சொன்னோம், இந்த விஷயம் பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி அது இவங்கெல்லாம் மூல கடவுள். இந்து முஸ்லீம் இயேசு ஜீசஸ் அதையும் சொல்லணும். ஏன்னா கடவுள் என்பது ஒன்று. ஆனால் நம்ம பசங்களை எல்லாம் காட்டணும். அப்போ தான் முக்கியத்துவம் மனைவி. அந்த டைமில் ஹெல்ப் பண்ணி மனைவி தான்.
இன்னி வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 22 வருஷமாக என் கூட இருக்கிறாங்க, 20 வருஷம் கூட இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. நான் அடிக்கிறது, ஸ்டேஜ் அடிக்கிறது எல்லாமே எல்லாம் இல்லை. பேட்டி என்பது முக்கியமாக காரணம் என்னென்னா பசங்களுக்கு இன்னும் பாரம்பரியம் சொல்லணும். சரியா? ஒன்று. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு படிக்க ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 5 இல்லை, அந்த 5 6 படி வரைக்கும் யாரும் கூடாது. இந்த 6 படி வரைக்கும் யாரும் கூடாது. 7வது படி 8வது சரஸ்வதி, ஆயுத பூஜை, அந்த 3 கல்வி, செல்வம், வீரம், அந்த 3 தான் கடைசி 3 நாள். சரிங்களா? அந்த கடைசி 3 நாளுக்கு தான் நம்ம எல்லோரும் கூப்பிடணும். அதேமாதிரி கூப்பிட்டாங்கன்னா வரவங்க எல்லாம் மங்களமாக வருவாங்க. வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு, பழம், பூ, தாலி கயிறு கொடுத்து தான் அனுப்பணும். தாலி கயிறு இல்லையா, பூ இல்லையா, குங்குமம் கொடுத்தோம். இதுதான் எங்கள் பாரம்பரியம். இதை மாற்றி பண்ணாங்கன்னா நம்ம வர முன்னோர் சங்கதிகள் அவசரப்படுவாங்க. என்னை பொறுத்தவரை இது கான்செப்ட். 29 வருஷமாக பண்ணிக்கிறோம்பா. இன்னி வரைக்கும் நான் ஸ்டாப். ரொம்ப நன்றியா, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோட இணைந்து நவராத்திரி கோலு கொண்டாட்டம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பானுப்ரியா திலகவதி.
லக்ஷ்மி பிரியா. அண்ணாமலை. முத்து. உங்கள் பேர் என்ன? ஏ சாய்சனங்கா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th. நீங்கள்? சென்னமீனியன். எந்த ஸ்டாண்டர்ட்? 2nd standard. உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லுங்கள். யாஸ்மி. உங்கள் பேர்? டிஎன். டிஎன். ஓகே. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 4 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். கொலு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். கொலு வைக்கிறதால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், லக்ஷ்மி கடாட்சம் வரும். குழந்தைங்களுக்கு புராண கதைகள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. என்னென்ன சாமியோட இப்போ பிரம்மனோட ஒய்ஃப் வந்து இப்போ சரஸ்வதி, அந்த மாதிரி புராணங்கள் பற்றி தெரிஞ்சுக்க குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் வச்சது. அதே மாதிரி மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகும். நம்மளோட செல்வமும் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு போகும், பசங்களோட அறிவும் வளர்ந்துட்டு போகும். அதுக்காக வச்சிட்ருக்கோம். ஓகேம்மா. இப்போ முறையாக கொலு வைக்கிறவங்களுக்கு எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு 3 படி வைப்பாங்க, ஓரறிவு ஈரறிவு. நாங்கள் எல்லாத்தையும் ஒரே படியில் அடக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 3 படியை வச்சோம், அடுத்த வருஷம் 5 படி, அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 7 படி. போன வருஷம் 7 படி, இந்த வருஷம் 7 படி. கொலு வைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு 3 படியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன பொம்மைகள் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோட இணைந்து நவராத்திரி கொலு திருவிழா போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. நேயர்கள்கிட்ட பேசுவோம். வாங்க, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் மாலதி. உங்கள் பேர்? ஓம் பிரகாஷ். அவங்க பையன், ஃபஸ்ட்டு பையன். எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து 60 வருஷமாக வைக்கிறோம், பரம்பரையாக வைக்கிறோம் நாங்கள். கொலு பற்றின நல்ல விஷயங்கள் சொல்லுங்களேன். அது கொலு வந்து நமக்கு எல்லாரையும் ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறோம். அதுவும் இல்லாத மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் கொடுக்கறது, அவங்க வர்றது, ஒரு சுறுசுறுப்பு வருது. நம்ம இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு மூளைக்கு எல்லாருக்கும் இதுவாக இருக்குது. நம்ம 4 வாரத்துக்கு இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் கொடுக்கும்போது நாமளும் சொன்ன மனசுக்கும் உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது. சரஸ்வதி பூஜை சொல்கிறேம்மா. நவராத்திரின்றது வந்து ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. இதில் வந்து ஒரு குடும்பத்தினர், என் ஒய்ஃப் என்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து இந்த கொலு பாருங்கள். இதில் கொலுன்னா நம்ம வந்து ஒரு இதிகாசம், ராமாயணம் பற்றிய பொம்மைகள் இருக்கும், அதே மகாபாரதம் பற்றிய பொம்மைகள் இருக்கும். இப்போ சில இடத்துல பார்க்குன்ற மாதிரி பூங்கா வச்சுருப்பாங்க, செட்டியார் கடை வச்சுருப்பாங்க, வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து கலந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய. மெயினாக வந்து இறைவன், ஒரு ஏழுமலையான், அப்புறம் பிள்ளையார், அந்தமாரி வந்து பாருங்கள் அவதாரங்கள், சுவாமியினுடைய அவதாரங்கள் 9 அவதாரம், இதை மாதிரிலாம் வைக்கிறோம். இதில் புல் பூண்டிலிருந்து கடைசி தேவர்கள் வரைக்கும் நாம் வந்து வீட்டுக்கு வரவழைக்கிறோம். அது தவிர 4 பேருக்கு நாம் வந்து கூப்பிட்டு ஒரு ஜாக்கெட் பெட்டு, ஒரு பென்சில், ஒரு இது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய பாசம், அதனுடைய அன்பு இது வந்து வெளிப்படுறது. இதனால் கோடீஸ்வரன் ராஜ வாழ்க்கையை இழந்தவர்கள் கூட திரும்ப பெறலாம். இது வந்து யாருக்கும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் இதை சம்பத்திய ரிசர்ச் பண்ணதுனால எனக்கு தெரியுது. நம்ம ஒரு கோடீஸ்வரன் ராஜா ஒருத்தர் எதனாலன்னா இதுலேயே வந்துருக்கு வரலாற்றுலேயே. அவர் வந்து ஏதோ ஒரு இதனால அவருடைய ராஜ்யம்லாம் இழந்து இது பண்ணிட்டார். அப்போ தான் நவராத்திரியை கடைபிடித்து அந்த 9 நாளும் விரதம் இருந்து சுவாமிக்கு இந்த கொலு 4 பேருக்கு உதவி செய்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு ஏதோ ஒன்று அதை மாதிரி வந்து இது பண்ணி பெரியவங்களுக்கு நம்ம வந்து வரவேற்கணும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்களை நம்ம வரவேற்று அவங்கள அன்பாக உட்கார வச்சு நீங்கள் வந்து பாருங்கள் கொலு பாருங்கன்னு
சில பேர் வந்து பாட்டும் பாடலாம். 9 நாள் வரவா எல்லாருமே தெய்வங்கள் மாதிரி. ஆமாம், குழந்தையிலேருந்து பெரியவா வரலும் தெய்வங்கள் அப்படின்னு நினைப்போம் நாங்கள். அதான். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சிலும் ரொம்ப மகிழ்ச்சி. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரியோட இணைந்து நவராத்திரி கொலு கொண்டாட்டம் சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு. அடுத்த நேரம் என் பேர் சுகுமார், பிஎஸ் எத்தனை வருஷமாக கொலு வச்சு? நாங்கள் 30 வருஷம். எத்தனை படிகள் வச்சு? நாங்கள் 9 படி வச்சுருக்கோம். இது வைக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. வீட்டில் இருக்கிறது இது மாதிரி வைக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆரம்பிச்சோம். படிகள் இருக்க பொம்மைகள் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பரிணாம வளர்ச்சிங்கிற மாதிரி மனுஷன் முதல்ல வந்து நீரில் வாழ்றது, நிலத்தில் வாழ்றது அப்படிங்கிறது, அப்புறம் 4 கால விலங்கினங்கள், அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த பரிணாம வளர்ச்சி போய்கிட்டே இருக்கும்போது மனுஷங்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு உச்சபட்சமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம போக வேண்டியது தேகநிலைக்கு போகணுங்கிறத நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறணும் அப்படிங்கிறது நம்ம பிலாசபி. இதுதான் இது. பட் இது நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அப்போ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஒரு மாதிரி இந்த மந்திரம் மந்திரிங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் இருக்குமோ அப்படிலாம் மைண்டில் ஒரே குழப்பமாக இருக்கிற ஒரு சூழல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ விளையாட பசங்க சும்மா பொம்மையை வச்சுட்டு டேபிள் மேலே வச்சு கோலு நம்மளும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஆரம்பிச்சது நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வருஷம் பொம்மை வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. தம்பி நிறைய சென்னையிலேருந்து நிறைய கலெக்ஷன் வைக்க ஆரம்பிச்சோம். நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா 5000 ரூபா அப்படி தான் இருக்கும். அது எல்லாமே பேப்பர் மிஷின் வெயிட் மென்பொம்மையோட ஹேண்டில் கட்டணும். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நமக்கு இந்த சாமி பக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருந்தால் அது ஒன்று. நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இல்லாத அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த கல்ச்சரை டேக் ஓவர் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. எல்லாத்த விட பெருசு என்னன்னாக்கா இந்த ஸ்பிரிச்சுவலாக அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சயின்டிஃபிக்காக அதில் நம்மளுடைய பெரிய அட்வான்டேஜ். இந்த ஜனங்கள்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் போகிறது பேசுறது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லாரும் பேசுறது ரொம்ப அவங்க ஒர்க்கு ஜாப்னு ஒரே டென்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கும்போது அதுக்குன்னு வரும்போது மொத்தவங்க பார்க்குறது பேசிக்கிறது அந்த மாதிரி ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க, எப்படி கேட்டது மாதிரி நாங்கள் இங்கே வந்தால் அது ஒரு சந்தோஷம்.
நம்ம தெருவில் இருக்கிறவங்க யார் யார் இருக்கிறோன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே வந்தப்பறம் தான் தெரிஞ்சுக்குவோம் பக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இது எல்லாருக்குமே வந்து ஒரு அவுட்லெட் மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஜனங்களை வந்து எல்லாரையும் ஒன்று அசம்பிள் பண்ண வைக்கிறோம், பேசிக்கிறோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இதில் நிறையா அந்த அட்வான்டேஜ்லாம் நிறைய. ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. குரு பற்றி உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஏவிஎஸ் தொலைக்காட்சி ஜிஆர்டி ஜுவல்லரிஸோட இணைந்து இந்த நவராத்திரி கொண்டாட்டம் போயிட்டு கடலூர் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு காட்சி. ஹலோ மக்களே, ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போச்சு. டே 9 நம்ம நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த கொலு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் எல்லாரும்.